கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அக்கௌண்ட்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக கிளாசிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் மூணு வகையாக கிளாசிஃபை ஆகுது. அட் ஃபர்ஸ்ட் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். இம்பர்சனலில் ரெண்டு வகையாக கிளாசிஃபை ஆகுது, ரியல் அண்ட் நாமினல். ரியல் ஆல்சோ ரெண்டு வகையாக டிவைட் ஆகுது, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். பர்சனல் அக்கௌண்ட், பர்சனலில் at first நம்ம பார்க்க போகிறது natural person. okay, natural personல any human beings comes under natural person group. okay, so natural personல யாரு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா human beings. okay, so at first நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர். ஓகே, யார் பிஸ்னஸுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள ஸ்பெசிஃபிக்காக காட்டுறதுக்காக, நேமை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக ஸ்ரீஸ் கேபிட்டல், ஹரிஸ் கேபிட்டல், ஏ கேபிட்டல், பி கேபிட்டல் எக்ஸெட்ரா வி கேன் மென்ஷன் லைக் திஸ். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர். கஸ்டமர் நம்மளுடைய கஸ்டமர், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு கஸ்டமர், அவங்கள நம்ம டெப்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனி நேம், கீர்த்தனா, தீபிகா, சுஹாசினி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரில் வர்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் அண்ட் கிரெடிட்டார். நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு யார் குட் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள சப்ளையர்னு சொல்லுவோம், அவங்கள கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எனி ஹியூமன் பீயிங் நேம் தீனுஜா, சுபா, கீர்த்தனா, ஸ்ரீ எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்சனில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகே, ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்றது எனி ஹியூமன் பீயிங்ஸால் உருவாக்கப்பட்ட பேங்க்ஸ், கிளப்ஸ், கம்பெனி, ஃபர்ம்ஸ், அசோசியேஷன், இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனில் வரும். ஓகே, ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் நேச்சுரல் பர்சன் அப்படின்னா ஏ ஹியூமன் பீயிங்ஸ், ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா ஹியூமன் பீயிங்ஸால் உருவாக்கப்பட்ட அந்த பேங்க்ஸ், கிளப்ஸ், கம்பெனிஸ் எக்ஸெட்ரா, இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனில் வருது. ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, குரூப் ஆஃப் பர்சன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், பேங்க் லோன், இது எல்லாத்தையும் நம்ம எனி இன்ஸ்டிடியூஷன் ஆர் அசோசியேஷன் ஆர் எனி குரூப் ஆஃப் பர்சனுக்கு நம்ம பே பண்ண போகிறோம். இதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இட் கேன் பி எய்தர் human beings or artificial person. okay, natural personாவும் இருக்கலாம், artificial personாவும் இருக்கலாம். some group of person should come under the representative person. okay, golden rule for personal account. okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், personal account golden rule பத்தி பார்க்க போறோம். personal account golden rule பார்த்தீங்கன்னா debit the receiver, credit the giver. okay, so receiver நம்ம debit side போடணும், giver நம்ம credit side போடணும். so அதனால debit the receiver, credit the giver. real account பத்தி பார்க்கலாம். ரியல் அக்கௌண்ட்டில் ரெண்டு வகையாக கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் டேஞ்சிபிள், செகண்ட் ஒன் இன்டேஞ்சிபிள். அதில் நம்ம டேஞ்சிபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேஞ்சிபிள் அசட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ப்ரிமிசஸ், ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த டேஞ்சிபிள் அசட்ஸை வி கேன் டச் அண்ட் வி கேன் ஃபீல். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், இதை டச் பண்ண முடியும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா டேஞ்சிபிள் அசட்ஸ் சொல்கிறோம். ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ப்ரிமிசஸ், ஃபர்னிச்சர், typewriter etc. intangible assets அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா we can't touch. okay, நம்மளால அதை டச் பண்ண முடியாது, we can just realize. okay, so example copyright. அது உங்களுக்கு தெரியும். goodwill அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்குள்ள ஒரு குட்வில் இருக்கணும், ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பேட்டன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் அசெட்ஸில் வருது. அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் கேஷ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஆல்சோ வருது. ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், நம்ம கூட்ஸாகவும் இருக்கலாம், ஸ்டாக்ஸ் இருக்கலாம், ஐட்டம்ஸ் இருக்கலாம். ஸோ எனி கூட்ஸ், ஸ்டாக்ஸ், ஐட்டம்
பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ கோல்டன் ரூல் ஃபார் ரியல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, ஸோ உள்ளே வர்றதை டெபிட் சைட் போடணும், வெளியில் போகிறத கிரெடிட் சைட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ்னு வைங்களேன், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், கேஷ் உள்ளே வருது அப்படின்னா டெபிட் சைட் போடணும். ஏன்னா கேஷ் உள்ளே வருது. அக்கார்டிங் டு கோல்டன் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன் பை கேஷ். இப்போ அசட்ஸ் நம்மளை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு அசட்ஸ் அப்படின்னு நம்மளே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா கோல்டன் ரூல் இஸ் வெரி வெரி மஸ்ட், யூ ஹாவ் டு மெமரைஸ். எந்த டிரான்சாக்ஷன் போட்டாலும் கோல்டன் ரூல் யூஸ் பண்ணி போடும்போது எந்த ஒரு மிஸ்டேக் அண்ட் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நம்மளுக்கு வராது. நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், சேலரிஸ், வேஜஸ், பேட் டெப்ட், டிஸ்கவுண்ட் அலவுட், rent, depreciation, interest on loan, drawing. Okay, so இதெல்லாம் expenses and lossesல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா incomes and gains. Okay, so incomes பார்த்தீங்கன்னா whether it is direct or indirect incomes ஆவும் இருக்கலாம். Okay, so incomes and gainsல discount received, interest received, commission received, rent received, interest on deposit, appreciation, bonus, dividend received, etc. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா incomes and gains கேட்டகரியில் வருது. ஓகே, கோல்டன் ரூல் ஃபார் நாமினல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸாக இருந்தால் எந்த சைடு போடணும்? டெபிட் சைட் போடணும். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸாக இருந்தால் எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு போடணும். சப்போஸ் நம்ம ரெண்ட் வந்து பே பண்ணுறோன்னு வைங்களேன், பே பண்ணும்போது ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ அதை நீங்கள் எங்கே போடுவீங்க? டெபிட் சைட் போடுவீங்க, பை ரெண்ட். சப்போஸ் நம்ம ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு இன்கம் இல்லையா? ஸோ அப்போ இன்கம் எல்லாம் எந்த சைடு போடுவீங்க? கிரெடிட் சைட் போடுவீங்க, டு ரெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி அக்கார்டிங் டு ரூல்ஸ் படி அது சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Purchase is treated as nominal account as it is an expenditure, and sales is treated as a nominal account as it is a revenue to the business. Okay, so purchase நம்ம expenditure கன்சிடர் பண்ணீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி சேல்ஸ்ன்றது நம்மளுக்கு இன்கம் இல்லையா? ஸோ ரெவென்யூ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்கமாக கன்சிடர் பண்ணும்போது நாமினல் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி purchase and purchase return, sales and sales return may also be treated as a real account. Okay, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணும்போது ஒரு கூட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் கோல்டன் ரூல் பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், credit what goes out. Nominal account ன்றது debit all expenses and losses, credit all incomes and gains. Okay, personal account ரூல்ல யாரெல்லாம் வருவா? any customer, any supplier, bank, association, etc. Okay, so இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிசீவராக இருப்பாங்க, இல்லைன்னா கிவராக இருப்பாங்க. ரியல் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா கேஷ், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், எக்ஸெட்ரா. ஸோ இந்த அசட்ஸ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்ல வருது. ஒன்று கூட்ஸ் வந்து கூட்ஸ் ஐட்டம் அசெட்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேஷும் என்ன பண்ணும்? நம்மளுக்கு உள்ளே வரும், வெளியில் போகும். ஸோ உள்ளே வர்றதை நம்ம டெபிட் சைட் போடணும், வெளியில் போகிறத கிரெடிட் சைட் போடணும். நாமினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வருது இல்லைங்களா? ஸோ ஆல் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஆல் இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் டைரக்ட் இன்கம்ஸ், எவ்ரிதிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் இன்கம் நம்ம எங்கே போடணும்? கிரெடிட் சைட் போடணும். இதே எக்ஸ்பென்சஸா இருந்ததுன்னா டெபிட் சைட் போடணும். primary groups and sub groups. Okay, so tallyல total 28 groups இருக்கு. அதுல primary groups பாத்தீங்க அப்படின்னா 15, subgroups பார்த்தீங்கன்னா 13. So total 28. Okay, so primary groupல at first இருக்குது capital account, second one loans and liability, third one current liabilities. இப்போ நீங்க second loans and liability எடுத்துட்டீங்கன்னா இது primary groupல இருக்கு. இதுக்கு subgroup எதுன்னு பார்த்தீங்கன்னா secure loan and unsecured loan. So இந்த ரெண்டு subgroupம்
அண்டர் மெயின் குரூப்பு கீழே வரும். அந்த மெயின் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டி. தேர்ட் ஒன் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்புகள். ஸோ நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சஞ்சி கிரெடிட்டார் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம சஞ்சி கிரெடிட்டார்ன்றது சப்ளைட்டர்ந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். எகெயின் நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டி. தென் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆல்சோ லைபிலிட்டியில் தான் வரும். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டியில் வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா? பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது. தென் கரண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கரண்ட் அசெட்ஸ் வந்து மெயின் குரூப்பில் இருக்குது. இதனுடைய சப் குரூப் பார்த்தீங்கன்னா சன்ஜி டெப்டார்ஸ் நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். கேஷ் இன் ஹேண்ட் நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டையும் கரண்ட் அசெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்ம பேங்க்கில் இருக்கிறதையும் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்ஸில் ஸ்டாக் இன் ஹேண்ட் அண்ட் ஃபர்னிச்சர் எவ்ரி திங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச் அண்ட் டிவிஷன் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் மீனிங் எல்லா எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் கலந்து வருது தான் நம்ம மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நைன்த் ஒன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வராக்கடன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற அந்த அமௌண்ட்டை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அக்கௌண்டிங் புக்கில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறோம். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதே மாதிரி சப் குரூப்பில் 13 இருக்குது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா வர்ற கேபிட்டல் அமௌண்ட்டில் இருக்க இன்கம் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? அந்த ப்ராஃபிட்லேருந்து ஃப்யூச்சரில் மேபி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை வந்து ஸ்டோலன் ஆகலாம் சில பொருட்கள். ஸோ அதுக்காக வந்து ஒதுக்கி வைக்கிறது தான் இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஒரு சர்டன் அமௌண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட்லேருந்து ஒதுக்கி வைப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பேங்க் ஓடி அக்கௌண்ட்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் நம்மளுக்கு அதை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி செக்யூர்டு அன்செக்யூர்டு, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ப்ரொவிஷன்ஸ், சன்ஜி கிரெடிட்டார், ஸ்டாக் இன் ஹேண்ட், டெபாசிட், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், சன்ஜி டெப்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் சப் குரூப்ஸில் வருது. voucher types in Tally ERP 9. ஸோ ஓகே, ஸோ எத்தனை வகையான வவுச்சர் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் வவுச்சரில் அட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அக்கௌண்டிங் வவுச்சர் டைப். அக்கௌண்டிங் வவுச்சர் டைப்பில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜேர்னல், எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இன்வென்ட்ரி வவுச்சர் டைப்பில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ரெசிப்ட் நோட், டெலிவரி நோட், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட், எக்ஸெட்ரா. ஓகே, தென் தேர்ட் ஒன் பேரோல் வவுச்சர் டைப். பேரோல் வவுச்சர் டைப்பில் நம்ம சேலரி ஸ்லிப் எப்படி போடுறது, எம்ப்ளாயி கேட்டகரி, எம்ப்ளாயி நேம்ஸ், அட்டெண்டன்ஸ் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ், எக்ஸெட்ரா. அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். வவுச்சர்ஸ் அக்கௌண்டிங் வவுச்சரில் அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் வவுச்சர், ஷார்ட்கட் கே F9. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் வவுச்சரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ், தென் கேஷ் பர்ச்சேஸ். செகண்ட் ஒன் சேல்ஸ் வவுச்சர், ஷார்ட்கட் கே F8. இதில் என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ். தேர்ட் ஒன் டெபிட் நோட், ஷார்ட்கட் கே கண்ட்ரோல் ப்ளஸ் F9 மீன்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி டேமேஜான கூட்ஸை பார்ட்டிக்கு ரிட்டர்ன் அனுப்பும்போது அதை எந்த வவுச்சரில் போடுவீங்க, டெபிட் நோட்டில் போடுவீங்க. அதுதான் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷனை எந்த வவுச்சரில் போடணும், டெபிட் நோட் வவுச்சரில். த சேம் வே கிரெடிட் நோட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், டேமேஜான ப்ராடக்டை கஸ்டமர் நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புறனால அதை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் டிரான்சாக்ஷனை எந்த வவுச்சரில் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் வவுச்சரில் போடுவோம். ஓகே, ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F8.
Fifth one payment voucher A5. So all direct and indirect expenses எல்லாமே எதுல வந்துரும்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட்ல வந்துரும். ஓகே, ஸோ ஆல் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மீனிங் டைரக்ட் அப்படின்றது மேனுஃபேக்சருக்கு ஆகக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரேடிங்க்கு ஆகக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேஜஸ், பவர் அண்ட் ஃபியூவல், ஓவர் ஹெட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ், சேலரி, போஸ்டேஜ் எக்ஸெட்ரா. ஓகே, தென் டிராயிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண ஓனர் தன்னுடைய ஓன் பர்பஸ்க்காக பிஸ்னஸ்லேருந்து சர்டன் அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ அது பிஸ்னஸுக்கு எக்ஸ்பென்சஸ். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிராயிங். ஸோ ஓனர் என்ன பண்ணுறாங்க, தான் போட்ட இன்வெஸ்ட்லேருந்து அமௌண்ட்டை ஓன் பர்பஸ்க்காக எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம டிராயிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதையும் எந்த வவுச்சரில் போடுவோம், பேமெண்ட் வவுச்சரில் போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்ட் ஆன் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் லேட்டர் ஆன் அமௌண்ட் கிடைக்கும் போது பே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி பே பண்ணும்போது அந்த வவுச்சரை எதில் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனை பேமெண்ட் வவுச்சரில் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ். நம்ம அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் எந்த வவுச்சரில் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர். Sixth one பார்த்தீங்கன்னா receipt voucher F6. ஓகே, ஸோ ஆல் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா receipt voucherல வரும். போனஸ், மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜ், லேபர் சார்ஜஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ரிசீவ்டு, தீஸ் ஆர் ஆல் ரிசீவ்டு ஃப்ரம் எனி ஒன். ஓகே, நம்ம ரிசீவ் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம இன்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இதில் போடுவோம், receipt voucherல போடுவோம். அடுத்து கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் பிஸ்னஸுக்குள்ளே வருது இல்லைங்களா. ஸோ உள்ளே வரனால வி ரிசீவ் கேபிட்டல் அமௌண்ட். ஸோ அதனால அதையும் எங்கே போடுவோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் வவுச்சர். சேல் ஆஃப் டைப்ரைட்டர். ஸோ டைப்ரைட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய அமௌண்ட் நம்மள்ட்ட ரிசீவ் ஆகுது. ஸோ அதையும் ரெசிப்ட் வவுச்சரில் போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் சேல்ஸ். ஓகே, ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணி கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அமௌண்ட்டை கஸ்டமர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணும்போது நம்ம ரெசிப்ட் வவுச்சரில் போடணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன், பர்சனல் லோன் வந்து ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பேங்க் லோன் இட்ஸ் லைக் அ செக்யூரிட்டி லோன். பர்சனல் லோன் அப்படின்றது அன்செக்யூர்ட் லோன். ஸோ பேங்க் லோன் வாங்கும்போது ஏதாவது ஒரு நம்மளுடைய வீட்டு பத்திரம் இல்லை சம்திங் எதையாவது அடகு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் லோன் வேண்டுவோம். ஸோ சப்போஸ் நம்ம திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த அசட்ஸை அவங்க கிளைம் பண்ணுறது, தட் இஸ் செக்யூர்ட் லோன் சொல்லுவோம். பர்சனல் லோன் அப்படின்றது எனி பர்சன்ட்டேருந்து, இண்டிவிஜுவல் பர்சன்ட்டேருந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் வாங்குறது தான் பர்சனல் லோன். இது அன்செக்யூர்டு, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம லோன் வந்து வாங்குறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க இது எல்லாத்தையும் எங்கே போடணும்னா ரெசிப்ட் வவுச்சரில் போடணும். ஷார்ட்கட் கீ F6. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சர், ஷார்ட்கட் கீ F4. வித்ட்ரா அண்ட் டெபாசிட் ஃப்ரம் பேங்க். ஓகே, நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கான்ட்ரா வவுச்சரில் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணாலும் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ட்ரா வவுச்சரில் போடணும். எகெயின் ஏதாவது அமௌண்ட் கையில் கிடைக்கும் போது பேங்க்குள்ளே போட்டு வைப்போம் இல்லைங்களா, அதை தான் டெபாசிட் சொல்கிறோம். ஸோ டெபாசிட் ஆல்சோ எந்த வவுச்சரில் வரணும்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சரில் வருது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கான்ட்ரா வவுச்சரில் போடணும். அகெயின் பேங்க் ஓடி இல்லைங்களா. ஸோ பேங்க் ஓடி அப்படின்றது பேங்க் ஓவர் டிராஃப்ட். சப்போஸ் நம்ம வந்து நம்ம பேங்க்ல அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக ஒரு ப்ராடக்ட் வேண்டுறோம் அப்படின்னா பேங்க் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்காததான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சரில் போடணும். அடுத்து ஜேர்னல் வவுச்சர் F7, ஷார்ட்கட் கீ. ஜேர்னல் வவுச்சர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம அக்கௌண்ட் புக்கில் கொண்டு வர முடியாத சில விஷயங்களை கம்பல்சரி புக்கில் காமிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர். ஸோ டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அவுட்புட் டேக்ஸ்லேருந்து இன்புட் டேக்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணி டேக்ஸ் பேயபிளை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஜேர்னல் வவுச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே பிட்வீன் டூ லெட்ஜர். ஓகே, ஒரு லெட்ஜர்லேருந்து ஒரு லெட்ஜருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, ரெண்ட் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த
சேலரியோ இல்லை ரெண்டோ அதோட நம்ம இந்த லெட்ஜரை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். தென் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த அசெட்ல இருந்து எவ்வளோ தேய்மானம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ரெண்டு லெட்ஜரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஏ எக்ஸ்பென்சஸ். ஸோ டெப்ரிசியேஷன்லேருந்து நம்ம மெஷினரி இருக்கு இல்லையா, மெஷினரிக்கு ஆகக்கூடிய தேய்மானத்தை நம்ம அந்த வேல்யூ இதுலேருந்து டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு லெட்ஜருக்கு இடையில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறனால இதை ஜேர்னல் வவுச்சரில் போடுறோம். அதே மாதிரி தான் ரெண்ட், பேயபிள், ரிசீவபிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ வி ஹாவ் டு பாஸ் தீஸ் என்ட்ரி இன் த ஜேர்னல் வவுச்சர். அதனுடைய ஷார்ட்கட் கீ F7.